கள்ளக்குறிச்சியில் 7 சீட்டு நடத்தி 2.60 கோடி மோசடி செய்த பாஜக முன்னாள் நிர்வாகிகளான கணவன் மனைவி கைது, போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அண்ணா நகரை சார்ந்த சிவக்குமார் என்பவர் பாஜக தாரோதள மேலாண்மை பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் இவரது மனைவி சூரிய மகாலட்சுமி கள்ளக்குறிச்சி முன்னாள் நகர தலைவராக செயல்பட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து பல லட்சம் ரூபாய்க்கு பல்வேறு குழுக்களை கொண்டு ஏலம் மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் நடத்தி வந்த ஏலம் மற்றும் தீபாவளி சீட்டில் அப்பகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அவர்களிடம் சீட்டு கட்டி வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு வரை ஏலச்சீட்டு பணத்தை சரியாக கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதன் பின்னர் ஏலம் எடுத்தவர்களுக்கு பணத்தை சரியாக தரவில்லை எனவும் அந்த பணத்திற்கான வட்டி தருவதாக கூறி வந்துள்ளனர். மேலும் தனியார் நிதி நிறுவனத்தில் குறைந்தபட்ச வட்டிக்கு பணம் பெற்று அதிக வட்டிக்கு கொடுத்து வந்ததும் தம்பதியினர் கடந்த 2024ஆம் ஆண்டு தலைமறைவாக உள்ளனர். இந்த நிலையில் சீட்டு கட்டி ஏமாந்த துரைராஜ், மனைவி கங்கா உள்ளிட்ட 34 பேர் ஏலச்சீட்டு நடத்தி 2,60,66,867 ரூபாயை ஏமாற்றியதாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இந்த புகார் குறித்து டிஎஸ்பி முத்துமணி, ஆய்வாளர் பிரபாவதி, உதவி ஆய்வாளர் நந்தகுமார் ஆகியோர் விசாரித்தனர். பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் திடீரென தலைமறைவாக இருந்த சிவக்குமார் மற்றும் அவரது மனைவி சூரிய மகாலட்சுமி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் 2,66,00,000 ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்த வழக்கில் கணவன் மனைவி கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.